ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च नित्यं वासुदेवसेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति शमं करोति वाचालं गुं लङ्घयते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री गोपाल जय श्री कृष्ण श्रीमद् भागवतम ஆறாவது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் சித்திரகேதுவிற்கும் சித்திரகேதுவிற்கு நாரதரும் அங்கிரரும் உபதேசித்தார். ஸோ அவங்க என்ன உபதேசம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஸோ சித்திரகேது மகாராஜ் அவங்களுக்கு ஒரு கோடி மனைவிகள், அவ்வளவு மனைவிகள் இருக்கும் போதும் அவங்களுக்கு யாருக்குமே குழந்தை இல்லை. அப்படி குழந்தை இல்லாம என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே மலடிகளாக இருந்தாங்க. அவருக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தது, அவ்வளவு மனைவிகள், செல்வ சம்பத்து, இளமை எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவருக்கு குழந்தை இல்லையேன்னுட்டு ஒரு கவலையாக இருந்தாங்க. முக்கியமா அங்க அங்கிர முனி வந்தார். இவருக்கு ஞானோபதேசம் பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஆனா என்னாச்சு, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட என்ன கேட்டார் இவரு, எனக்கு குழந்தை வேணும். ஏன்னா என்னுடைய பித்ருக்கள் நரகத்துல இருக்காங்களோ எந்த லோகத்துல இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஸோ அவர்கள்லாம் மோட்சத்தை கொடுக்கணும், ஸோ பிண்ட பிரதானம் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு மகன் வேணும்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா அவர் ஞானோபதேசம் பண்றதுக்காக வந்தார். ஆனா அவர்கிட்ட இவர் கேட்டது என்ன, பௌதிகமான ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாச்சு. ஸோ அதனால அவர் குழந்தை வேணுமே சரின்னுட்டு அவர் ஒரு யாகம் பண்றாரு. அந்த யாகத்தின் மூலியமாக அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஸோ பிறந்து அப்ப அவர் சொல்றார், அந்த யாகம் பண்ணி முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, உன்னுடைய சந்தோஷத்துக்கும் உன்னுடைய துக்கத்துக்கும் இந்த குழந்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் அடைந்தார். அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் மனைவிகளை அதாவது யார் குழந்தை பெற்று கொடுத்தாங்களோ அந்த முதல் மனைவியை ரொம்ப மதிப்பா நடத்தினாரு. மற்ற மனைவிகள் எல்லாம் இவர் திரும்பி கூட பார்க்கல. அவங்களெல்லாம் இவரை பாக்குறது கூட அனுமதிக்கல. அப்படி அவர் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மற்ற மனைவிகள் எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த குழந்தை இறந்து போகுது. ஏன்னா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த மனைவிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பக்தி கிடையாது. பக்தி இல்லாததுனாலதான் அவங்க இப்படி அவங்க தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க. பொறாமைப்பட்டு அவங்க பொறாமையால கோபத்தால இப்படி ஒரு பச்சிலம் குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துடுறாங்க. அதே நீங்க உத்தான பாதம், ஸோ நாம இதை 4வது ஸ்கந்தத்துல பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ உத்தான பாதனுடைய சரித்திரமும் இப்படிதான். அவன் என்ன பண்ணா, முதல் மனைவியான சுனிதிக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை, ரெஸ்பெக்டே இல்லை. ஏன் தன்னுடைய அரண்மனையில கூட வைக்கலாம். கொஞ்சம் தூரமா, அதாவது இப்ப ஒரு பெரிய பங்களா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெரிய பேலஸ்ல தூரத்துல கொஞ்சம் ஒரு சின்ன அதாவது என்ன ஒரு சின்ன ரூம் இருக்கும். யாருக்காக? சர்வெண்ட்டுங்கெல்லாம் தங்குறதுக்காக இல்லையா? ஸோ அது போல சர்வெண்ட் குவார்டர்ஸ் போல சர்வெண்ட் ரூம் ஒன்று இருக்கும். ஸோ அது போல இவர் பேலஸ்ல கூட தங்க வச்சதில்லை தன்னுடைய மனைவிய. அப்படி கொஞ்சம் தூரமா அந்த சர்வெண்ட் ரூம் இருக்கு இல்லையா, சர்வெண்ட் குவார்டர்ஸ், ஸோ அதுலதான் தன்னுடைய மனைவி சுனிதியை கூட வச்சிருந்தாரு. ஏன்னா தன்னை பார்க்கறதுக்கு கூட சுனிதி அனுமதிக்கலாம். கணவன் கிட்ட பேசுறதோ எந்த ஒரு தொடர்புமே இல்லை, அப்படி ஒதுக்கி வச்சாச்சு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு 2வது மனைவியான உத்தான பாதம் 2வது மனைவி யாரு? சுருச்சி. அவங்க என்ன பண்ணாங்க, மொத்த அந்த ராஜாவையே தனக்காக ஆக்கிரமிச்சிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது உத்தமன்னுட்டு. சுனிதிக்கு துருவன் ஒரு குழந்தை இருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த உத்தமன் உத்தானபாதனுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல துருவன் ஓடி அவரும் தன்னுடைய அப்பா மடியில உட்காருன்னு ஆசைப்பட்டு உட்கார்றாரு. அப்ப அந்த சுருச்சி என்ன சொல்றான், அந்த குழந்தையை இழுத்து தள்ளிட்டு
நீ உங்க அப்பா மடியில உட்கார்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. நீ போய் பகவானை நினைச்சு நாராயண நினைச்சு தபஸ் பண்ணு. பண்ணி என்னுடைய வயித்துல வந்து பொற. அப்பதான் உன்னுடைய அப்பா மடியில உட்கார முடியும். உடனே அந்த குழந்தை அழுதுகிட்டே போயிடுறான். போய் அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல. கோபிச்சுக்கவே இல்ல. ஆக்சுவலா என்ன கணவன் தனக்கே மதிப்பு கொடுக்கல. தன் குழந்தைக்கு எங்க இருந்து மதிப்பு கொடுக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு ஒரு விஷயமா இல்ல. அதே போல ஆக்சுவலா நீ வந்து பகவான் நினைச்சு தபஸ் பண்ணுன்னு அவங்க சொன்னதுமே கரெக்ட் தான். ஆனா அவ வயித்துல பொறக்கணும்னு கேட்காது. உங்க அப்பா மடியில உட்காருன்னு கேட்காத, அந்த பகவான் மடியிலே உட்காருன்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்தையா இருந்தா பகவான நினைச்சு தபஸ் பண்ண அந்த 5 வயசு குழந்தைய காட்டுக்கு அனுப்புறாங்க. பகவான் பார்த்து பகவான் மேல நம்பிக்கை, பகவான் மேல நீ பக்தி பண்ணு அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதே இந்த பௌதிகமா இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, பொறாமப்பட்டு விஷத்தையே கொடுத்துருக்காங்க கோவத்துல. காரணம் என்ன? கணவன் தன்னை வந்து பார்க்கல. அவ்வளவுதான். தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு. இதுதான் பௌதிகமான இருக்கக்கூடிய பௌதிகமான ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கும் பக்தியில இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ பக்தர்களுக்கான வித்தியாசங்கள் இதுதான். ஓகேவா? இப்ப அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. துக்கத்துல ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த சித்திரகேது மகாராஜன் இறந்த மகனுடைய உடல் பக்கத்துல இவரும் ஒரு இறந்த உடல் போல படுத்து கிடப்பாரு. இத பார்க்கும்போது நாரதருக்கும் அங்கிரருக்கும் இவனுக்கு ஆத்ம ஞானத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவங்க அங்க வராங்க. எப்படி வராங்க அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை மாத்திண்டு வராங்க. அதாவது இவங்களை பார்த்த உடனே இவர் நாரதர், இவர் வந்து அங்கிரர்ன்னுட்டு கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே தன்னுடைய உருவத்தையே மாத்திண்டு அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இறந்த குழந்தை பக்கத்துல இவர் ஒரு இறந்த உடல் போல கிடக்கிறத பார்த்துட்டு அப்பா அவங்க வந்து கேக்குறாங்க. இந்த இறந்த உடல் பக்கத்துல நீ இருக்கியே உனக்கு என்ன உறவு? இந்த உடம்பு பக்கத்துல இருக்க இறந்த உடலை இந்த இறந்த உடலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ நினைக்கலாம் நான் வந்து தந்தை மகன்னுட்டு உறவு இருக்கேன்னுட்டு. ஆனா யாருமே வந்து நிலையாக இருக்க முடியாது. இந்த பௌதிகத்துல எந்த உறவுமே நமக்கு நிலையானது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கலாம். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, கணவன், மனைவி, குழந்தைகள், பேரன்கள், அக்கம், பக்கம், சொந்தம், பந்தம், தாத்தா. அதாவது என்ன? தாத்தாவுடைய சொந்தக்காரங்க. இந்த பக்கம் அப்பாவுடைய சொந்தக்காரங்க, அத்தை, மாமான்னுட்டு. அம்மாவுடைய சொந்தக்காரங்க, பெரியம்மா, சித்தி. எத்தனையோ உறவுகள் நமக்கு வந்து நிறைய இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு உறவுகள் எப்பவுமே நம்ம கூடயே இருக்காங்களா என்ன? இல்லையே. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரா அவங்க காலம் முடியும் போது போயிட்டே தான் இருக்காங்க. இப்ப நம்ம ட்ரெயின்லயோ, பஸ்லயோ நம்ம வந்து பிரயாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயின்ல, பஸ்ல நம்ம இருக்கிற வரையும் பக்கத்துல அக்கத்துல யார் உட்கார்ந்துட்டு அவளோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருப்போம். அவ ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு ஸோ அப்படியே ரிலேட்டடா நம்ம வந்து அந்த ஊர்ல இப்படி நடந்துச்சு, இது அரசியல்ல பத்தி, சினிமாவை பத்தி, பக்திய பத்தின்னு அப்படியே ஒரு எல்லா பேச்சும் அப்படியே பேசி முடிச்சுட்டு இருக்கும். ஸோ அவங்களுடைய ஸ்டாப் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்கவங்க அந்த பஸ்ஸ விட்டோ, இல்ல ட்ரெயின விட்டோ இறங்கிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த பௌதீகத்துல எல்லாருடைய உறவுகளும் அப்படிதான். யாருமே வந்து நிரந்தரமா வந்து எப்பவுமே சாஸ்வதமா, நிரந்தரமா நம்ம கூட இருக்கவே முடியாது. ஸோ ஏன்னா ஏன்னா இப்ப நமக்கு இறந்த காலத்துல இருந்தது நிகழ்காலத்துல இல்ல, நிகழ்காலத்துல இருக்கிறது இறந்த காலத்திலும் கிடையாது. ஏன்னா மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். இருக்கக்கூடியவங்க இல்லாம போகலாம். ஸோ அதுக்கு ஓ அரசனே, இங்க வந்து கடல் அலை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க.
அப்ப வந்து அந்த மணலை அப்படியே எடுத்துட்டு போகும், இன்னொரு இடத்துல எடுத்து போய் சேர்க்கும். திரும்ப அலை வரும், அங்கிருந்து எடுத்து திரும்ப வேற இடத்துல. ஏன்னா அந்த மணல் சிறு சிறு துளிகள். அலையோட வேகத்துல அத அந்த அலையோட இஷ்டப்பிரகாரம் என்ன ஆகுது? அந்த மண் துளிகள் என்ன ஆகுது? ஒரு இடத்துல சேருது, ஒரு இடத்துல பிரியுது. திரும்ப ஒரு இடத்துல சேருது, திரும்ப இன்னொரு இடத்துல பிரியுது. சோ இப்படிதான் என்ன இந்த பௌதிகமான உறவுகள். பௌதிகமான உறவுகள்ல என்ன ஆகுது? சேர்றதும், பிரியறதும் சகஜம்தான். சில டைம் நம்ம சேர்ந்திருக்க முடியுது. உறவுகளோட சில டைம் நாம வந்து அவங்க நிரந்தரமா பிரியறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண முடியும்? அது யாரும் ஆசைப்பட்டு இப்படி கிடைக்கணும், இப்படி ஆகணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல. எல்லாமே கடவுளுடைய இச்சை. எல்லாமே காலத்தின் வேகத்தால என்ன ஆகுது? மாறிண்டே இருக்கு. இணையறதும், பிரியறதும் எல்லாமே பகவானுடைய இஷ்டம். சோ நம்ம வந்து இந்த தேகமே நீங்க பாருங்க, பொறக்கும்போது இருந்த மாதிரி இப்ப நம்ம இருக்கோம். 10 வயசுல இருந்த உடம்பு 20 வயசுல இருக்கா? இல்ல 20 வயசுல இருந்த உடம்பு 30 வயசுல இருக்கா? இல்லையே! நம்ம 10 வயசுல இருக்கும்போது எவ்வளோ சுட்டித்தனமா இருக்கும். அதே 30 வயசுல அவ்வளோ சுட்டித்தனமா ஓடி ஆடி எல்லாம் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே இன்னும் ஒரு 60 வயசு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே ஒரு 80 வயசு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப படு கஷ்டமா இருக்கும். ஓடி ஆடி விளையாடுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நடக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி உடம்பே எப்படி மாற்றம் ஏற்படுதோ, அதுபோல இந்த பௌதீகத்துல மாற்றங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். எல்லாம் காலத்தின் நிர்ணயம். அத யாரும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தரம் பிராப்தே தீரஸ்தத்ர ந முஹ்யதி." சோ இந்த உடம்பு பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து சின்ன குழந்தையா இருந்து அப்படியே இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் என்ன ஆகுது? அந்த முதுமையிலிருந்து மரணத்துக்கும் உடம்பு மாறிண்டே இருக்கு. சேஞ்சஸ் நடந்துட்டே தான் இருக்கு. யாரும் இத வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அதேபோல இப்ப விவசாயத்துல நீங்க விதைகள் வந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து எல்லா விதைகளும் முளைச்சுடுமான்னா கண்டிப்பா கிடையாது. சில விதைகள் முளைக்காமயே அப்படியே இருக்கும். சில விதைகள் மாத்திரம் என்ன ஆகும்? அ முளைச்சு செடிகளாக வளரும். ஏன்னா அது வந்து பூமியினுடைய வளத்த பொறுத்தது. அந்த அதேபோல விதைக்கப்படும் விதைய பொறுத்தது. அது முளைக்குமா, முளைக்காதான்னு பகவானுக்கு தான் தெரியும். நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் தான் அனைத்திற்கும் தந்தை. ஏன்னா அந்த பகவானுடைய இஷ்ட பிரகாரம் தான் ஒரு தந்தை குழந்தைய பெற முடியுமா, முடியாதான்னு தீர்மானம் பண்றது பகவான் தான். சில பேர் திருமணம் பாருங்க இவருக்கு 1,00,00,000 மனைவிகள். ஆனா திருமணம் நடந்துச்சு. அவ்வளவு மனைவிகள் இருந்தும் குழந்தை இருந்தா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அது பகவான் நிர்ணயிக்கல. ஒரு குழந்தை பொறக்கணும், இல்ல இந்த ஒரு செடி வளரணும் அப்படின்னா, அது பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவர் தீர்மானிக்கணும். உண்மையில சித்திரகேது மகாராஜாவுக்கு விதி பிரகாரம் அவருக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடையாது. அவருக்கு வந்து என்ன கோடிக்கணக்குல மனைவிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் மனைவிகளா தான் இருந்தாங்க. சோ ஆக்சுவலா அங்கிரமுனி அரசர பார்த்து ஞானோபதேசம் பண்ண வந்தாரு. ஆனா இவர் கேட்டது என்ன? குழந்தை வேணும்னு கேட்டாரு. சோ அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த வரத்தையும் குடுத்து, அதுக்கான அனைத்து விஷயத்தையும் பண்ணி விட்டு, அவர் என்ன சொன்னாரு, "அரசனே உன்னுடைய மகிழ்ச்சிக்கும், கவலைக்கும் அதாவது துக்கத்துக்கும் அந்த குழந்தை தான் காரணமா இருக்கும்." எப்படி நம்ம விளையாத தானியங்கள பார்த்து, "ஓ! இது முளைக்கலையேன்னு" கஷ்டப்படுறத விட, அதுபோல இப்ப போச்சுன்னா போச்சு அவ்வளவுதான். ஏன்னா பகவானோட விருப்பம் இல்ல. அதனால அந்த செடி முளைக்கல. அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு சமாதானம் குடுக்கணும். எது நடக்குதோ, எது நடந்ததோ, எது நடக்க போகுதோ, எல்லாமே பகவானுடைய தீர்மானம்.
குடும்பமாகட்டும், சமூகமாகட்டும், தனித்தன்மை எல்லாமே என்ன பகவானுடைய தீர்மானம். நாம் எதையுமே நம்மளுடைய ஏன்னா எல்லாம் அது அதனுடைய கர்மத்தின் பிரகாரம் பகவான் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலா இங்க பெற்றவர்கள்ன்றது ஒரு கருவியாக தான் இருக்கு. ஏன்னா அங்க வந்து தீர்மானம் பண்ணக்கூடியது குழந்தை பிறக்கும் பிறக்காது. இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். ஓ அரசனே, நீ ஆகட்டும், உன்னுடைய ஆலோசகர்கள் ஆகட்டும், மனைவிகள் மற்றும் மந்திரிகள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அசைவன அசையாதன இவ்வளோ ஐஸ்வர்யம் உனக்கு நிறைஞ்சிருக்கே. இருக்கிறத வச்சு நீ ஏன் சந்தோஷம் அடையல? இல்லாத ஒரு குழந்தைய நினைச்சு ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இரண்யகசிபு அதாவது நாராயணனுடைய நாமத்தை ஜெபிக்க கூடாது, நாராயணுக்கு யஜ்ஞம் பண்ணக்கூடாது, நீங்க ஜெபிக்கக்கூடியது என்னுடைய நாமத்தை ஜெபிக்கணும், நீங்க வழிபாடு பண்றது என்னுடைய உருவத்துக்கு வழிபாடு பண்ணணும்னு உத்தரவு போட்டாச்சு. சோ எல்லாரும் தேவர்கள்ல இருந்து இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று அனைத்து விதமான மனிதர்களும் இரண்யகசிபுவோட நாமத்தை ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. தேவர்களே ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. சகல ஐஸ்வர்யம் இருந்தது. அத வச்சுட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. ஒரு 5 வயசு குழந்தை. யாரு? பிரகலாதன். அவன் ஒருத்த மாத்திரம் நாராயணான்னு சொல்லிட்டானேன்னுட்டு அந்த ஒரு குழந்தைய மேல அவரு என்ன பண்ணிட்டாங்க? ரிவெஞ்ச் எடுத்தாரு. கடைசியில என்ன ஆச்சு? அவரு அழிஞ்சு போயிடுச்சு. சோ இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷம் அடையறது இல்ல. இல்லாதத நினைச்சு அந்த ஒரு குழந்தை அந்த 5 வயசு இருக்கிற அந்த சின்ன குழந்தை ஓம் இரண்யாய நமகன்னு சொல்லல. இரண்யாய நமகன் சொல்லலன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த குழந்தைய அவ்வளவு டார்ச்சர் பண்ணி, இம்சப்படுத்தி, கடைசியில நாராயணரையே வர வச்சு என்னாச்சு? பகவானே அவரை கொன்னு தீர்த்தாச்சு. எப்பவுமே மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷம் அடையறது இல்ல. எது இல்லையோ அது கிடைக்கலையே, அது இல்லையே, ஏன் எனக்கு கிடைக்காம போச்சு? அது கிடைச்சிருந்தா நான் சந்தோஷம். ஏம்மா இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தா என்ன? இல்லாத எதுக்கு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா, இப்ப எது நமக்கு கிடைக்கலன்னு ஏங்குறோமோ, அது என்ன சாஸ்வதமா நம்ம கூட இருக்க போகுதா? இல்லையே! நம்மளுடைய எந்த உறவுகளாகட்டும், எதுவுமே நம்ம கூட சாஸ்வதமா இருக்காது. எல்லாமே என்ன? பாசிங் கிளவுட். போயிண்டே இருக்கும். இந்த தேகமே போயிடுது. அப்ப உறவுகள் எல்லாம் மட்டும் எங்கிருந்து நிலையா இருக்க போகுது? ஏன்னா இது துக்காலயம். துக்காலயத்துல துக்கம் தான் இருக்கும். நம்ம எங்கிருந்து சந்தோஷத்த போய் அது பூரணமான சந்தோஷம் எங்கிருந்து இங்க கிடைக்கிறது? அப்ப இந்த பூலோகத்துல சந்தோஷமே இல்ல இருக்கு. அதாவது வெறும் நீர்க்குமிழ் போல. நீர்க்குமிழ்னா ரொம்ப நேரம் நிக்குமா என்ன தண்ணி மேல? கிடையாது. நீர்க்குமிழ் அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன ஆகும்? பட்டுன்னு உடைஞ்சிரும் நீர்க்குமிழ். அதுபோல அந்த சந்தோஷம்ன்றது ஒரு சின்ன நீர்க்குமிழ் போல தான் அவ்வளவுதான். சரி அதே நீங்க மாயாவாத தத்துவவாதிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்மமான இந்த ஜீவராசி உண்மை. ஆனா அவனுடைய தேகம் போய். ஆனா வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளுடைய நிலை வந்து பொய் அல்ல. ஏன்னா இது தற்காலிகமானது. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், தொடுறோம். சோ சாப்பிடுறோம். அனைத்தையுமே நம்ம பண்றோம். சோ இதெல்லாம் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கே. நம்ம கண் எதிரில இருக்கே. நம்ம தொடுறோமே, பேசுறோமே, பார்க்கிறோமே. சோ அதனால வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து பொய் அல்ல. உண்மைதான். ஆனா என்னன்னா தற்காலிகமானது அவ்வளவுதான். தற்காலிகம்னா கொஞ்ச காலம் தான் இருக்கும். எப்படி நம்ம தூங்கி எழுந்திருக்கும்போது கனவு கலைஞ்சிடுதோ, அது போல கொஞ்ச காலம் தான். அப்படி எப்பவுமே நம்ம தூங்கிட்டு இருக்க முடியுமா என்ன? முடியாது. அப்படியே அந்த கனவுலயே இருக்க முடியுமா? முடியாது. அதுபோல என்ன தற்காலிகமானது. எப்படி கனவு ஒரு தற்காலிகமோ, அதுபோல இந்த பௌதிகமான உலகமும் துக்காலயம், அசாசம் தற்காலிகமானது. சோ அனைத்துக்கும் தலைவர் யாரு?
அந்த முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் தான். ஆனா அவருக்கு இந்த உலகத்துல சிருஷ்டி பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க விருப்பம் கிடையாது. சோ அவரா எப்பயாவது இஷ்டப்பட்டு தோற்றுவிப்பாரு. எப்படி ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான்? கடல் ஓரத்துல ஒரு மண் வீடு கட்டுவான். அப்புறம் என்ன ஆகும்? அவனுக்கே கொஞ்ச நேரம் விளையாடுவான். ஓடி அந்த அப்படியே என்னவோ அந்த பெரிய மாளிகை போலலாம் பண்ணுவான். அப்புறம் ஆ ஏதோ ஃபிளாக் எல்லாம் வைப்பான், பூவெல்லாம் வைப்பான். என்னென்னமோ பண்ணுவான். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே அத கலைச்சுட்டு போயிட்டே இருந்தான். ஒரு குழந்தை ஒரு பொம்மைய வச்சுட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கே சலிச்சு போச்சுன்னு அந்த பொம்மைய தூக்கி கலாசிட்டு வேற ஏதாவது பொம்மை எடுத்துக்கும். சோ அதுபோல பகவான் வந்து எதன் மேலயும் அப்படியெல்லாம் விருப்பமே கிடையாது அவருக்கு. ஆனா அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர்தான். இந்த பௌதிக லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்கள் நான் செய்யறேன், நான் பண்றேன்னுட்டு அகங்காரத்துல தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரு? பகவான்றது தெரியாம இருக்கு. இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு பாம்பு டக்குன்னு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன ஒரு மெத்த போட்டு, சாப்பாடு போட்டா உட்கார வச்சிருப்பீங்க? இல்ல. அடிச்சு கொன்னுடும் இல்லையா? அதுபோல பகவான் வந்து என்ன பண்றாரு? படைக்கிறாரு, காக்குறாரு, அழிக்கவும் செய்றாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சிருஷ்டிக்காம தூக்கி ஒரே இடத்துல போட்டும் வச்சுப்பாரு. அழிச்சுட்டு. ஸோ அவருக்கு தான் தோணுச்சுன்னா, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பிரபஞ்சத்த சிருஷ்டி பண்ணுவாரு. ஆக மொத்தத்துல இது அனைத்துக்கும் மூல காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா பௌதீகத்துல இருக்க நம்மளுக்கு தான் என்ன 3 குணங்கள். நம்ம வந்து பின்னப்பட்டிருக்கோம். ஆனா பகவான் எப்படி? சுத்த சத்துவமானவர். சுத்த சத்துவமானவர் பகவான். ஆனா நாம அப்படி கிடையாதே. எப்படி வந்து ஒரு விதையில இருந்து இன்னொரு விதை உருவாகுறதோ, இப்போ ஏன்னா ஒரு விதைய போடுங்க, அதுல இருந்து ஒரு செடி வரும். அப்புறம் அது மரமா மாறும். அது பூ பூத்து, காய் காய்ச்சி, பழமாகி திரும்ப அதுல இருக்கிறதெல்லாம் விதைகள் ஆகுங்க. எப்படி ஒரு விதையில இருந்து மற்ற விதைகள் உற்பத்தி ஆகுதோ, அதுபோல ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல் மூலமாக மற்றொரு உடல வந்து சிருஷ்டிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு தந்தை ஒரு தாயின் மூலியமாக ஒரு மகனை பெற்றெடுக்கிறான். ஒரு உடல வந்து உற்பத்தி செய்யறான். இதுக்கு கூட யாருடைய அனுகிரகம் இருக்கோ, ஒரு அனுகிரகம் வேணும். ஜீவராசி என்னவோ நித்தியமானதுதான். ஆனா இந்த தேகம் அதுக்கு சாங்ஷன் பண்ணணும் இல்லையா? நாம ஆசைப்படுறோம் சரி. அதுக்கு சாங்ஷன் யார் பண்ணணும்? பகவான் தான் பண்ணணும். சோ இந்த பௌதிக உலகத்துல உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு 2 வகையான சக்திகள் இருக்கு. உயர்ந்த சக்தி எதுன்னா ஜீவராசி தான். ஆத்மா. தாழ்ந்த சக்தி என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள். அதாவது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். இதெல்லாம் என்ன? தாழ்ந்த சக்திகள். இது அனைத்துமே சிருஷ்டி பண்ணது யாரு அப்படின்னா பகவான் தான். நம்ம எதையும் வெறுக்கவும் முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து ஜனங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்துல அத இதன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஓ! உலக அரசியல் இப்படி நடந்துச்சு. உலகத்துல அங்க இப்படி நடந்துச்சு. இங்க இப்படி நடந்துச்சு. அப்புறம் பாரத தேசத்துல இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னுட்டு. அதே போல அரசியல் பேசுவாங்க. அப்புறம் குடும்பத்த பத்தி பேசுவாங்க. சினிமாவ பத்தி பேசுவாங்க. ஏதாவது மாத்த முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. பேசுறதோட சரி. எல்லாம் என்ன ஆகும்? வேஸ்ட். வெட்டி வேதாந்தம். வேஸ்ட்டா இவ்ளோ நேரம் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் மிச்சம். ஏன்னா ஜனங்களுக்கு டைம் எப்படி அ ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியாம இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சுகதேவர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நாரதர் மற்றும் அங்கிர ரிஷி வந்து இப்படி உபதேசிச்சுட்டு இருக்காங்க.
இப்படி அவங்க சொல்றதெல்லாம் சித்திரகேது மகாராஜ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அவங்க சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு அவருக்கு ஞானம். உடனே அவர் எழுந்திருக்கிறார். தன்னுடைய கைகளால தன்னுடைய முகத்தெல்லாம் துடைச்சுக்கிறார். துடைச்சுட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். சித்திரகேது மகாராஜ் வந்து பேச ஆரம்பிக்கிறார். நீங்க 2 பேரும் உங்களுடைய சுயரூபத்துக்கு வந்துருங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய ரூபத்தை மறைச்சிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஏதோ முக்தி பெற்ற அவதூதர்கள் போல இருக்கீங்க. ஆனா என்ன நீங்க உடம்ப அதாவது உடைய மாத்திட்டு வந்துருக்கீங்க. நீங்க இப்படி உடைய மாத்திட்டு வந்து உங்களுடைய சுய ரூபத்தை நீங்க வந்து காட்டுங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து தன்னுடைய பிரியமான தொண்டர்கள் வைஷ்ணவர்கள் வந்து எப்பயுமே அவர் வந்து என்ன பண்ணுவாரு உயர்த்தி நிக்க வச்சுடுவாரு. தன்னுடைய பக்தர்கள் வைஷ்ணவர்களை அவங்க எப்பயுமே பாதுகாப்பாரு. ஆனா சில டைம்ல பாக்குறதுக்கு அவங்கள என்ன வைஷ்ணவருக்கு கூட தெரியவே தெரியாது. ஏதோ பித்து பிடிச்சவனை போல தெரிவாங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான நிலை பகவானுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பௌதிகவாதிகள் நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவுலாம் அறியாமையில இருக்கும். அவ்வளவு ஞானம் கிடையாது. அவங்க வந்து வைஷ்ணவர்கள் அவங்க இஷ்டப்பிரகார பூமியில எங்க வேணாலும் அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க, சஞ்சரிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரர், பெரிய கோடான கோடி ஈஸ்வர் பில்லியனியர். அவர் என்ன பண்றாரு கார்ல போயிட்டு இருக்காரு. தெரு ஓரத்தில் ஒரு நாய் இருக்கு. அந்த நாயை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகே இந்த நாய் என்ன பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கலாமேன்னு கிட்ட போறாரு. அந்த நாய் என்ன பண்ணுது உடனே யாரு நீட்டு அவரு கிட்ட வரும்போது அவரை கொலைக்காரங்க கடிக்க போகுது. இவருக்கு அந்த நாயை பிடிச்சு போச்சு. சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு போயிடுறாரு. திரும்ப நெக்ஸ்ட் டே வர்றாரு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரு ஒரு பிஸ்கெட் போட்டாரு. அப்போ அந்த நாயை கொலைக்குது அவங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த பிஸ்கெட்டை மூந்து பார்த்துட்டு சாப்பிட்டு அதுக்கு மறுநாள் திரும்ப வர்றாரு. அவர் வந்து பிஸ்கெட் போடும்போது அவர் எதிரிலேயே என்ன பண்ணுது கொலைக்காம அதை வந்து சாப்பிடுது. அதுக்கு அடுத்த நாள் திரும்பவும் வர்றாரு. பால் எடுத்துட்டு வருது. பால் ஒரு சின்ன கப்புல ஊத்தி வைக்கிறாரு. அந்த நாய் வந்து பால் குடிக்குது. அதுக்கு மறுநாள் என்ன பண்ணா அதுக்கு பிடிச்ச சில உணவுகளை எடுத்துட்டு வந்து போடுறாரு. நாய்க்கு இப்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. பிடிச்சு போயிட்டு அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த நாய் வந்து அந்த தெருவுல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுடைய வாசல்ல போய் நிற்கும். யாராவது எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா? யாராவது எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? யாராவது என்னை ரட்சிக்க மாட்டாங்களான்னுட்டு நின்னுட்டு இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா எப்படினாலும் இந்த டைமுக்கு கண்டிப்பா அந்த பணக்காரன் வருவாரு. நம்மளுக்கு உணவு கொடுப்பாருன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப எந்த வீட்டுக்கும் அது போறதே இல்லை. நிலையா அதே இடத்துல நின்னு போயிடுச்சு. மறுநாள் வராரு. அது ஏதோ உணவு கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு முடிச்சது அவர் வந்து காரை திறக்கிறாரு ஏறுறதுக்காக. குடுகுடுன்னு இந்த நாய் ஓடி போய் அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துருச்சு. இவரும் சரின்ட்டு கார் ஓட்டிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு ஓட்டிட்டு போன உடனே அந்த காரை திறக்கிறாரு. அந்த வீடு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய லக்ஸுரி பேலஸ் போல இருக்கு. அப்படியே இந்த நாய் இறங்கி அப்படியே வீடு ஃபுல்லா சுத்தி பாக்குது. ஆஹா இவ்வளவு அழகான வீடு அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷம் அடையுது. அவர் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. அவரு போறாரு அந்த ரூமுக்குள்ள. பார்த்தா ஒரு பெரிய பெட்டு சாஃப்டா இருக்கு. இந்த நாய் என்ன பண்ணுது ஓடி போய் அந்த பெட்டு மேல படுத்துக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சேவகர்கள் சர்வன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க ஐயோ என்னடா இது ஏதோ திருநாயை இழுத்துட்டு வந்திருக்காரு இவரு அப்படின்ட்டு ரொம்ப முகம் சுளிக்கிறாங்க. இந்த நாய் தெரித்திடலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இந்த நாய் ஓடி போய் இப்ப அவர் பெட்டு மேல ஏறி படுத்துருச்சா உடனே அவரு அவங்களாம் ஓடி வந்து ஏய் நாய் இறங்க இறங்க அப்படின்னு திறத்துறாங்க. உடனே அந்த பணக்காரர் வேண்டாம் விடுங்க பரவாயில்ல பரவாயில்ல படுத்துக்கிட்டோம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அது போலதான் நாம இந்த பௌதிக உலகத்துல பிறந்துட்டு இவங்க காப்பாத்துவாங்களா அவங்க காப்பாத்துவாங்களா இவங்க உணவு கொடுப்பாங்களா இவங்க நம்மளை ரட்சணை பண்ணுவாங்களா இவங்க பணம் கொடுப்பாங்களா அப்படின்னுட்டு எதிர்பார்த்து வீதி வீதியா திரியறது போல ஒவ்வொரு தேவர்கள்கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க.
சோ பகவானுக்கு எப்ப நம்மள பிடிக்குதோ அவர் நம்ம கிட்ட வருவாரு. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா அவர் பக்கம் கூட போவே மாட்டோம். எப்படி நாய் அவர பார்த்த உடனே குலைச்சுதோ அப்படி. சரி ஓகே. இவங்கள நமக்கு பிரியமா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தேவையானது குடுக்கணும். எப்படி அவர் வந்து டெய்லி அந்த நாய்க்கு பிடிச்ச மாரி பிஸ்கட்டு, பாலு அது இதுன்னு எடுத்து வந்து குடுத்தாரோ, அதுபோல நமக்கு தேவையான விஷயங்கள் நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல கணவன், நல்ல மனைவி, குழந்தைகள், ஆடம்பரமான வாழ்க்கை, வசதிகள்ன்னுட்டு அப்படி பகவான் திரும்ப திரும்ப குடுக்கும்போது மற்ற தேவர்கள்ட்ட அவங்க போறதே கிடையாது. ஓ! பகவானே எல்லாத்தையும் குடுக்கும்போது நான் எதுக்கு தேவர்கள்கிட்ட போகணும்? அப்படி அந்த நாய் எந்த ஒரு வீட்டு பக்கத்துல போய் நிக்கலையோ, அதுபோல யாருகிட்டயும் போகவே மாட்டாங்க. சோ இப்ப பகவான் மேல முழு நம்பிக்கை வந்து எப்படி அந்த நாய்க்கு முழு விசுவாசம் வந்துருச்சோ, அந்த பணக்காரங்க அதுபோல என்ன ஆகும்? மனிதர்களுக்கு பகவான் மேல முழு நம்பிக்கை வந்துரும். அதுக்கப்புறம் அவர் கூடயே எங்க போயிடுவான்? நம்ம பகவானுடைய லோகம் போயிடும். ஆனா அங்க போய் பகவானுடைய மதிப்ப பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. அதனால இங்க இருந்தே நாம என்ன பண்ணணும்? பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். சேவை செய்ய கத்துக்கணும். சோ நம்மளுடைய தரம், ஓ! நானும் பகவான் ஒண்ணுன்னு நெனச்சுக்கிறாங்க பாருங்க சில பேரு. அகம் பிரம்மாஸ்மி நானே பகவான் நெனச்சுக்கிறாங்க சில பேரு. அவங்களால எதையாவது சிருஷ்டி தான் பண்ண முடியுமா? எதையாவது காப்பாத்த தான் முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, நானே அனைத்தும், நானும் கடவுளும் சமம் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. இதனுடைய தொடர்ச்சிய நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் மகிழ்ச்சி.